நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா டீ கடைக்கு போகிறோம். இன்றைக்கி எந்தெந்த டீ எங்கெங்கே என்ன இருக்குன்னு ரேட் பண்ணலாம். போன வீடியோ சொன்ன மாதிரி தான். டாப் நாச் ஸ்டாப் நாச் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப இனிப்பு போட்டு பாயசம் காஃபி பாயசம். ராம்ஸில் வந்து டீ வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு ராம்ஸ் டீ பிடிச்சி சொல்லுங்கள். சாய் கப்பு இப்போ முடிச்சுட்டு அடுத்து ஒரு செலிபிரிட்டி கடைக்கு போயிட்டுருக்கோம். ஒரு செலிபிரிட்டி இன்னொரு செலிபிரிட்டி கடைக்கு போயிட்டுருக்காப்புல. எங்களை மாதிரி ஃபேமஸ் ஆனவங்க தான். ஆனால் எங்க அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. எங்க அளவுக்கு ஃபேமஸாக இருக்காருன்னு தெரியல. என்ன கடைன்றதை நாங்கள் சொல்கிறோம். அவரோட பேரும் என்னோட பேரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்ன கடைக்கு வந்தாச்சு. இந்த கடைக்கு வந்தாச்சு. பயங்கரமான ஒரு கடைக்கு வந்திருக்கோம். என்ன கடைன்றதை பாருங்க. நம்ம அண்ணன் கடை தான். சாப்பிட்டு கிஃப்ட் போங்க. வரானுங்க ஸ்பேரிங் வந்துடுறாங்க. ஸ்பேரிங் நம்ம வெற்றி மேல யாரு கேட்டு வர சொன்னீங்க? நான் விராத் வளர்க்கலான்னு பாக்குறீங்களா? என்னென்ன வாங்கியிருக்கோன்னா ஒரு மினி டீ ஒன்று, மினி காஃபி ஒன்று, ஒரு புல்லட் காஃபி ஒன்று வாங்கியிருக்கோம். எப்படின்னு பார்த்து சொல்கிறோம். காஃபி வந்து காஃபி ஸ்பெஷலிஸ்ட் விவேக். எல்லாரும் இங்க தான் இருக்கா? வாங்க வந்து கழுந்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார். போங்க. டேய் இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க இருங்க. ஹலோ. ஹலோ இங்க வாரியா? நானு ரவுடியா? புல்லட் காஃபி இஸ் நத்திங் பட் அண்ட் ஹெல்த்தி ட்ரிங்க். இட்ஸ் மேட் அப் ஆஃப் கீ அண்ட் பிளாக் காஃபி. இது வந்துட்டு எதுக்கு நம்ம குடிப்போனா, இதை நீங்கள் காலைல குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் கலர் என்ன மாதிரி பொலிவாயிருவீங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. ஓகே, நான் மினி டீ காஃபியோட டீ தான் முடியும். அதே காஃபி பெட்டர். எனக்கு காஃபி வந்து காஃபி பெட்டர். டீ அவ்வளோவா இல்லை. காஃபி தான் நோ ப்ராப்ளம். பயப்படுறாங்க பகலகால. காரில் போய் ரேட்டிங் சொல்கிறோம். குடிச்சிட்டு அங்கே மீட் பண்ணலாம். கஃபேலேருந்து குடித்தோம். ஒரு டீ, ஒரு மினி டீ, ஒரு மினி காஃபி, ஒரு புல்லட் காஃபி குடித்தோம். புல்லட் காஃபி எப்படின்னா, புல்லட் காஃபி இவ்வளோ மட்டும் தான் குடித்தோம். புல்லட் காஃபின்றது வந்து நம்ம டேஸ்ட் வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் டேஸ்ட் இந்த புல்லட் காஃபி பிகாஸ் இட் இஸ் ஃபார் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஏன்னா அது நீங்கள் காலைல ஹெல்த்துக்காக குடிக்கிறீங்க. அதில் நம்ம டேஸ்ட் எதிர்பார்க்கக்கூடாது. உண்மையான நல்ல நெய் ஸ்மெல்லாம், ஒரிஜினல் நெய் போட்டுருவாங்க. நல்ல நெய்யோட ஸ்மெல் இருந்தது. காஃபியும் நல்லா இருந்தது. குழந்தைய கட்டி இழுக்குது உதய கிருஷ்ணானே, தங்க நிறம் என தங்க நிறத்துல உதய கிருஷ்ணானே. அது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வேற எதுவும் குடிக்கல, டீயும் குடிக்கல, காஃபியும் குடிக்கல. அவுட் ஆஃப் 5 எவ்வளோ ரேட்டிங்? புல்லட் காஃபியான்னு பார்த்தா அது அத்தன்டிக்கான புல்லட் காஃபி. 5 out of 0.9 கூட கொடுப்பேன். 4.9 கொடுப்பேன். 4.9. டீ வந்து குடித்தோம், எல்லாரும் குடித்தோம். ஆனால் என்ன தான் முக்காசி கொடுக்க வச்சாங்க. அதான் டேஸ்டே இல்லாம மார்பிள் கல்ல தின்ன மாதிரி இருந்துச்சா? 15 ரூபாய் அந்த டீ. 15 ரூபாய்க்கு வந்து 5 ஒரு 0.5 கொடுப்பேன் ரேட்டிங்னா. டீ சுமார் தான், தண்ணி தான் ஃபுல்லாக. காஃபிலாம் நல்லா தான் இருந்துச்சு. காஃபி வந்து 4 கொடுப்பேன். 5 out of 5. டீ வந்து ரொம்ப மாட்டோம். 1.5 அவ்வளோதான் கொடுக்குறான். நீங்கள்? நான் வந்து காஃபி வந்து டீ கொடுப்பேன். ஒரு எப்படி காஃபி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. நான் டீ எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு எவ்வளோ? டீ வந்து எனக்கு எப்படி டீ பிடிக்காதோ அந்த மாதிரி ஒரு டீயாக இருந்துச்சு. நான் டீ பிடிக்கல. அது ஒரு 2 வச்சுக்கோங்க. 2 -2ன்னு வச்சுக்கோங்க. பிடிக்காத டீக்கு 2 guys. காஃபி நல்லா இருந்ததுக்கு எவ்வளோ கொடுத்தா? 3. பாருங்க, அவன் ரேட்டிங் சிஸ்டமே வந்து கொஞ்சம் கோளாரா ஏடாகூடமாக தான் இருக்குது. நாங்கள் நியாயமான ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இது எங்களுக்கு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்தது தான், விஜய் சிது வ்ளாக்ஸ். அது இதே மாதிரி நியாயமான சொல்லுவார். அவர் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணுறோம். ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இது. அது ஒருத்தருக்கு அந்த டீ கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது. 15 ரூபாய்க்கு என்னடா தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. 15 ரூபாய்க்கு இல்லை, ஒரு சில பேர் டீ தண்ணியாக தான் குடிப்பாங்க. இல்லை, ஒரு சில பேர் டீ வந்து அப்படிதான் கொடுப்பாங்க. இல்லை, டீ டேஸ்ட் இல்லைன்னா சொல்ல முடியாது. டீ டேஸ்ட்ல இருந்துச்சு. ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. நான் குடிக்கல. பாருங்க गाइस, எங்க 4 பேருக்குள்ளேயே இவ்வளோ டிஃபரன்ஷியேட் இருக்குன்னா ஒருத்தருக்கு மாறும். நாங்க முட்டை கொடுக்குறோம்னு நினைக்காதீங்க. முட்டை தான் கொடுக்குறோம். ரொம்ப நேரம் போராடி மயிலாப்பூர் வந்திருக்கோம். மயிலாப்பூர் வந்து கார் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.
ஏதோ கொஞ்சம் டாக்டர் டிரைவ் ஓட்டி டிரைவிங் கற்றுக்கிறதுனால டாக்டர் டிரைவ் ஓட்டி டிரைவிங் கற்றுக்கிறதுனால இந்த வண்டி குருநாத்தில் பார்க் பண்ணிட்டோம். மயிலாப்பூர் இவ்வளோ தூரம் வந்துட்டு பகவானை பார்த்து தப்பாயிடும். கபாலீஸ்வரர் கோயில் போகிறோம். கபாலீஸ்வரர் கோயில் போகிறோம். கபாலீஸ்வரர் கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க கோயிலுக்கு போகிறோம். ஹாய் பேபி. டே என்னடா பண்றீங்க அக்கா? இந்த நேரத்தில் பயந்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு நைஸா பின்னாடி வரா. எனக்கு ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. ஜம்ப்ஸ்கேர் பண்ணிட்டாங்க. ஒரு பையன் ஜம்ப்ஸ்கேர் ஆயிடுச்சு எனக்கு. அந்த அக்கா வந்து வரி பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. உள்ள கோயில் உள்ள காட்டுவோம் தெரியல, காட்ட மாட்டோம். போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து கண்டினியூ பண்ணலாம். 2 hours later. நல்ல பாசிட்டிவ் இருக்குது. நல்ல சிறப்பான நல்ல சாமியை பார்த்தோம். பால் அபிஷேகமும் எண்ணெயில் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. போகும்போது நட சாட்டியிருந்தாங்க. கரெக்டாக சுற்றி வரோம் திறந்தாங்க. பார்த்து பார்த்தோம். ஞானம் கெடுத்துச்சு. ஞான சக்தி ஆகிட்டாங்க. கோபுரத்தை பார்த்து அவன் முக்தி அடைஞ்சிட்டான். அவன் மனசு வந்துட்டு சிவனோட போய் சேர்ந்துருச்சு. அதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கான். என்னடா டீ குடிக்கிறோன்னு சொல்லிட்டு பஜ்ஜி கையில் வச்சுருக்கான்னு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எப்படி நம்ம ஜன்னல் கடையில் சாப்பிடாம எப்படி சாப்பிடுறது? ரிவ்யூ கிடையாது, சும்மா பக்கத்தில் வந்துட்டோம். மிளகா பஜ்ஜி சட்னி தாங்க. கன்சிஸ்டன்சி அதை எடுத்துக்கோ. அது ஒன்று தான். கேமரா பின்னாடியிலேருந்து வாய் ஊறுது ஒருத்தனுக்கு. செம்மையாக இருக்குது. சட்னி சூப்பராக இருக்கும். கோயிலுக்கு பக்கத்துலேயே சூப்பராக இருக்குது. அவனுக்கு ஒரு பிக் பைட். அடுத்து வாழைக்காய் பஜ்ஜி போட்டுருக்காங்க. போட்டாங்கன்னா வாங்குவோம். இல்லை இதே 2 வாங்குவோம். வீடியோ எடுக்கிறத பார்த்து ஃபேன்ஸ்லாம் சுற்றி வச்சுட்டாங்க. அதனால் அங்கேருந்து இங்கே ஸ்கிப் ஆகி வந்துட்டோம். வாழைக்காய் பஜ்ஜி உனக்கு அதுவே கவலைப்படாது. உனக்கு ஒன்று இருக்குது. ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டோம். காலி பண்ணால் அவன் அடிப்போம். சுட போட்டுக்கிறாங்க. இப்போலாம் கை பொக்குது. சூடாக இருக்குது. சட்னி தான் அங்கே ஃபேமஸ்ஸு. செம்மையாக இருக்குது சட்னி. டெக்ஸ்டர் கை ஒரு பிக் பைட் ஒன்று வைக்கிறோம். நீடம் வறுத்து 10 ரூபாய்க்கு வறுத்து 100 பஜ்ஜி சாப்பிடலாம். வெடிச்சு எடுத்துருவானா. சட்னி தான் இருக்கிற டேஸ்ட்டு. மயிலாப்பூர் லிங்க் தான் கன்ஃபார்மாக இருக்குங்க. இன்னொரு எப்படி மயிலாப்பூர் வந்தால் கோயில் கன்ஃபார்மாக போகணுமோ இந்த பஜ்ஜியை கன்ஃபார்மாக சாப்பிடுங்க. எல்லாம் இங்கே வந்ததே வேஸ்ட்டு. 2 பேரும் சட்னி இதெல்லாமா சட்னி இந்து பேசுந்தா போல. உண்மையாலே சொன்ன மாதிரி சூப்பராகவே இருக்குது. இந்த பிரேக் முடிச்சுட்டு நம்ம அதில் மீட் பண்ணுவோம். டீ எடுக்கிறோன்ட்டு தசை மாதிரி பஜ்ஜிக்கு வந்தோம். ஆனால் மஞ்சத்துக்கு வறுத்து. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் ஒரு ஃபில்டர் காஃபியும் ஏசில் நெட் காஃபி ஒன்று வாங்கியிருக்கோம். ஏசில் நெட் காஃபி ஒரு சூப்பு. சக்கரை சூப்பராக இருக்குது. சூடாக இருக்குது. 3 பொத்துக்குச்சு. வாய் பொத்துச்சு வரத்துக்கு. எரியுதுடி மாலா. ஏசினல் காஃபி அந்த போல் அடிபொலி. ஃபில்டர் காஃபி குடிக்கல, வாய் பொத்துக்குச்சு. சக்கரை இருந்தால் அது ப்ரிஃபரன்ஸ் தான். ஃபில்டர் காஃபி எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் அசிங்கப்பட்டாப்ல. காஃபி தான் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. போட்டு நல்லா சேமமாக ஏசில் நட் காஃபி நெட்டு காஃபி குடிக்கிறாங்க. நட்டு போடலாம் கலந்து போகிற அளவு பெரிய போகிறேன். சக்கரை போட்டுட்டேன். சக்கரை போட்டு பார்த்தோம்னா வேறு லைஃப்பில் இருக்கிற விசேஷம். அது ரொம்ப
யாரா உன்னை பூக்கட்டா? ஹலோ காய்ஸ் அண்ட் யூ நோ வாட் டைம் இட் இஸ். மிராஸில் காஃபி குடித்தோம், செம்மையாக இருந்துச்சு. ஃபில்டர் காஃபி வந்து 5 out of 10 கொடுப்பேன் நான். ஃபில்டர் காஃபி, ஹேசல்நட் காஃபி 5 out of 5 நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இது என்னோடது, என் ஒப்பீனியன். உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். ஹேசல்நட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். 3.5 5 out of 3.5. ஃபில்டர் காஃபி வந்து 5 out of 5. ஓகே, எப்படி உங்கள் ஒப்பீனியன் சொல்கிறீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் தூக்கி நீங்களே வச்சுக்கிறீங்களா விவேக்? சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். வந்து நான் 5 out of 5 கொடுப்பேன். ஏன்னா ஹேசல்நட்டோட ஃப்ளேவர் அதிகமாகவே வந்துச்சு. ஃபில்டர் காஃபியும் சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் ஒரு 4 out of 5. கடைசியாக ஒரு கடை மம்மூட்டி தான் போகிறோம், ஏன்னா அதான் பக்கத்தில் இருக்குது. அதோட முடிச்சுக்கலாம் மம்மூட்டி போயிட்டு. மம்மூட்டி தான் வந்தோம். மம்மூட்டியை இடிச்சு பொட்டியாக்கிட்டாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் பிலால் வந்து பக்கத்துலேயே பிலால் இருக்குது. பிலாலில் வந்து டீ குடிக்கிறாரு. ரிவ்யூ அவன் தான் சொல்லுவான். ஆனால் பிலாலை விட மம்மூட்டியில் தான் டீ நல்லாயிருக்கும். டீ குடிங்க, எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சாய் கப்பில் குடிச்சா அதே டீ தான். சாய் கப் ஏன் டீ கடைக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு சாய் கப், ரெண்டாவது மூணாவது சாய் கப், நாலாவது மயிலாப்பூர் எல்லாம் ஸ்கிப் பண்ணிங்க. அண்ணன் கடையா கில்பர்ட் காஃபி போனோம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். 5வது தான் மயிலாப்பூர் வந்தோம். லாஸ்ட் டைம் ஃபைனலாக பிலாலில் முடிச்சிருக்கோம். பிலாலில் முடிச்சாச்சு. இது ரேட்டிங் இப்போ தான் பிடிச்சேன். 3 எவ்வளோ ரூபாடா? 20 ஓகே. இவன் 3 தான் கொடுக்குறான். கஞ்ச கிருஷ்ணன். 1 hour later. அண்ணா ஒரு நார்மல் டீ ஒன்று, ஒரு டயட் டீ ஒன்று. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வேறு எங்கேயும் இல்லை, நம்ம வீடானா நம்ம அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கோம். அவர் தான் நம்ம அண்ணன். ஹாய் சொல்லுங்க. தீவிரமாக போட்டுருக்காரு. வந்துட்டார் உங்கள் புகை மனிதன். ஓரளவு உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். எல்லாமே எடுத்து போடுங்க. டீ எடுங்க. டயட் டீ பார்த்துக்கோங்க. 15 ருபீஸ்க்கு ப்ரீமியமாக நம்ம அண்ணங்களில் தான் கொடுப்பாரு. டயட் டீ ஏன் பேர் வந்துச்சுன்னா லெமன் ஜிஞ்சர் போட்டு சக்கரை போடாமல் எனக்காக அண்ணன் பண்ணி கொடுத்தாரு. இதே மாதிரி தான் டீயும். லெமன் ஜிஞ்சர்லாம் போட மாட்டாரு. டீ லெமன் ஜிஞ்சர் தான் இதுலடா. அதில் லெமன் அதில் ஜிஞ்சர் அதே மாதிரி தான் அந்த டீனால புரிய மாட்டேங்குது அவனுக்கு ஜோக்கு. என்னதான் அந்த கலர் டீ குடிச்சாலும் இந்த கலர் டீ குடிச்சாலும் நம்ம அண்ணன் கலர் டீ மாதிரி எந்த கலர் டீயும் இல்லை. அடி வாக்கடி தொட்டாலே பட்டாசா நான் வெடிக்கிற 10,000 வாட். காய்ஸ், இதான் நம்ம லாஸ்ட்டு டீ ஷாப். இதோட நம்ம அடுத்த vlogல சந்திப்போம். ஸ்டே டியூன்.